வணக்கம். மேத்தமேட்டிக் திங்கத்தான் சத்து பப்ளிமு உங்கப்பன் அல்ஜிப்ரா பார்ட் 3 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கப்பன் அல்ஜிப்ராவும் ஒப்ராசி அசாஸையும் எப்படி கணக்கு பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஒப்ராசி அசாஸ்ன்றது வந்து இந்த தம்பா, தோலா, தாரா, பஹாகி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ்வலி கொஷின்ஸ் வந்து பெர் மூடாக்கான் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. பெர் மூடாக்கான் உங்கப்பன் அல்ஜிப்ரா இனி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி வந்து உங்களுக்கு 2-3 செட்ஸ் ஆஃப் உங்கப்பன் கொடுத்துட்டு ஒப்ராசியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒப்ராசியை பார்த்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த கணக்கு செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு அந்த சிம்போலை வச்சு எப்படி தம்பா தோலா பண்ணுறது, டராபாக்கி பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட இந்த உங்காப்பானை அப்படி திரும்ப எடுத்து எழுதுறது தான். ஆனால் நம்ம வந்து குறுங்கானை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த தம்பா பண்ணுறது இருக்குல்ல, ஸோ தம்பாவையும் இதையும் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டராப்னு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற உங்காப்பானை வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், குறுங்கான்லேருந்து வெளியாக்கினா மட்டும் போதும். ஓப்ராசிக்கு அப்புறம் உள்ளதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, யூஸ்வலி ஒரு ஓப்ராசி கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து குறுங்கான் கொடுத்துருந்தாங்கனாக்கா இங்கேருந்து இங்கே வந்து நம்ம டேராப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு உங்காப்பான் இருக்கு, ஒரு நம்பர் உங்களுக்கு இருக்கு. ஸோ இங்கே எந்த சிம்பிளும் கொடுக்கலன்னா அது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவ் தான் வரும் டேராப் பண்ணும்போது. ஸோ இது வந்து லிமா எக்ஸ் அப்படி எடுத்து எழுதுறோம். அடுத்தது வந்துட்டு இங்கே பாசிட்டிவ் இருக்கு, நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் மறுபடியும் எடுத்து அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு குறுங்கான வெளியாக்குறது. ஓகே, அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டரில் எழுத போகிறோம். ஓகே, ஆர்டர்னா துருத்தன். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் ஒரு இதுவாகவும் ஒய் எல்லாம் ஒரு இதுவாகவும் எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து திக எக்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு இந்த ஒப்ராசியோட சேர்த்து எழுதுங்க, தம்பா லிமா எக்ஸ் இருக்குது. ஸோ திக எக்ஸ் தம்பா லிமா எக்ஸ். அடுத்தது வந்துட்டு தோலா டுவா ஒய் தம்பா 9 ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸையும் ஒய்யும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறோம், அதுதான். ஓகே, மூணாவது ஸ்டெப்பில் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, கால்குலேட் பண்ணுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அகேன் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் தம்பா இருக்குது, முன்னுக்குள்ள பாசிட்டிவ் பின்னாடியும் பாசிட்டிவ் தான். ஸோ இது பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்டில் பாசிட்டிவில் தான் இருக்கும். பாசிட்டிவ் சிம்பிள் வந்து நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இது வந்து லப்பன் எக்ஸ் தம்பா தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒய்யோட ஒரு இது வந்து நெகட்டிவ்லையும் ஒரு இது வந்து பாசிட்டிவ்லையும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எந்த வேல்யூ பெருசாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூ பெருசாக இருக்கிறதோட சிம்பிள் எடுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் வந்து அதை தொலா பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சிம்பிளான தொலா டூ வந்து தூஜோ, அந்த வாய் வந்து அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பெர்முடாக்கான உள்ள ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். இப்போ இதில் வந்து 3 செபுத்தான் இருக்குது. ஸோ ஏபி பிசி அப்புறம் வெறும் நம்பர் மட்டும் இருக்காது. ஸோ அகெயின் குறுங்கான்லேருந்து ஃபர்ஸ்ட் உள்ள உங்காப்பானை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகே, செகண்ட் உங்காப்பானை வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் எழுதுறோம்னா அது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ ஒரே மாதிரி இருக்கிற செபுத்தான் பாருங்கள், இது வந்து ஏபி, வேறு எங்கே ஏபி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ அதோட சிம்பிளையும் சேர்த்து எடுத்து எழுதுறோம், வேறு ஏபி இல்லை. ஸோ 6AB இங்கே வந்து மைனஸ் ஏபின்னு வருது. அடுத்தது பிசின்னு இருக்குது. ஸோ வேறு எங்கே பிசி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தம்பா டுவா பிசி தோலா தீக பிசி. கடைசியாக வந்துட்டு நம்பர்ஸ் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏபியை தனியாக கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கலனா இது வந்து பாசிட்டிவ்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது எது பெருசாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதோட சிம்பிள் தான் எடுத்து எழுதுவோம். ஸோ பாசிட்டிவ் வந்து எழுத தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னால தோலா பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து நம் தோலா சத்து, இங்கே நம்பர் கொடுக்கலன்னா அது சத்துன்னு அர்த்தம். ஸோ லீமு ஏபி. அடுத்தது பாருங்கள் பிசியோட அகெயின் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ எது பெருசு, 2 3 3 தான் பெருசு. ஸோ 3ஓட சிம்பிள் எடுத்து எழுதுறோம்.
வேற வேற சிம்பிள்னால நம்ம வந்து தொலா பண்ணுறோம். ஓகே, ஒப்ராசி தொலா, ஸோ தீக தொலா டூ வந்து சத்து. ஸோ சத்து வந்து எழுத தேவையில்லை, ஜஸ்ட் பிசின்னு மட்டும் எழுதினா போதும். கடைசியாக நம்ம நம்பர்ஸ் இருக்குது இங்கே, பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் தான், இது வந்து டோப்ளாஸாக மாறிடும். ஓகே, இதுதான் வந்து விடை. அடுத்த கேள்வி பாருங்க. இங்கே வந்து 3 உங்கப்பன் கொடுத்துருக்காங்க, தம்பாவும் தோலாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் உங்கப்பனை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். செகண்ட் உங்கப்பன் தோலா நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். தீகக்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ்லேயே தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம். XY XY. ஓகே, ஸோ 4 XY tambah 13 XY. 5K 3K K. So tambah 5K tambah 3K tolak K. கடைசியாக இருக்கிறது நெகட்டிவ் 2. இப்போ ஆர்டரில் எடுத்து எழுதியாச்சு. ஸோ கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சிம்பிள் தான் வரும். ஸோ தம்பா பண்ணோம்னா 2 + XY. இப்போ இங்கே வந்து 3 சபுத்தான் இருக்குது, பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ லீம தம்பாத்திக்கு வந்து 11K, அது கூட வந்துட்டு இப்போ தொலா கேன்னு இருக்கு. ஸோ அகெயின் இதில் எது பெருசுன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் தான் பெருசு. ஸோ நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் எடுத்து எழுதுறோம். ஸோ லப்பான் தோலா, இது வந்து சத்து, சத்து கேனா 2 கேவாக மாறிடும். கடைசி வந்துட்டு இங்கே எந்த ஒரு ஒப்பரசையும் இல்லை. ஸோ நெகட்டிவ் 2 வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மறுபடியும் குறுங்கான்லேருந்து அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதியாச்சு. செகண்ட் வந்து பாருங்க, இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்துடும். நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆர்டரில் எடுத்து எழுதுறோம். ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ பி இருக்குது, அடுத்த பி இங்கே இருக்குது, அடுத்ததா இங்கே இருக்குது பி. ஓகே, இது அப்படியே எடுத்து எழுதுறோம். 2 பி தோலா 2 பி தம்பா பி. நெக்ஸ்ட் கியூ இருக்குது. ஸோ கியூ பாருங்கள், கியூ கியூ, அப்புறம் இங்கே இருக்குது கியூ. ஸோ நெகட்டிவ் 8 கியூ தம்பா கியூ, அப்புறம் தம்பா 4 கியூ. ஓகே, கடைசியாக நம்மளுக்கு இருக்கிறது வந்துட்டு பிக்யூ தம்பா பண்ணது. ஸோ ஆல்தோ இது வந்து பிக்யூன்னு இருக்குது, பட் இங்கே வந்து பிக்யூன்னு இருந்தால் ஸ்டில் அது வந்து வேறு சபோத்தான், இது வந்து சேமாக இல்லை. ஓகேவா? ஸோ நாம் பிக்யூ, இங்கே வந்துட்டு தம்பா பிக்யூ தோலா சப்ளோ பிக்யூ. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து மேலே உள்ள எல்லா சபுத்தானும் வந்து கீழே எடுத்து எழுதிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா உங்கள் சபுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது 2 பி தோலா 2 பி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னுக்கலன்னா பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். 2 தான். ஸோ இது வந்துட்டு தொலா பண்ணுறோம். 2 தொலா 2 லீம பீன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பி தம்பா பண்ணுறோம். ஜஸ்ட் வெறும் பொம்பளை உபா மட்டும் இருந்துச்சுன்னா மின்னுக்கு சத்துன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எண்ணம் பி. அடுத்ததா இது பாருங்க, இங்கே வந்து நெகட்டிவ் 11 தம்பா சத்து. ஓகே, எது பெருசுன்னு பார்த்தா நெகட்டிவ் தான் பெருசு. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்னாக்கா தொலா பண்ணுவோம். ஸோ 11 தொலா சத்து 2 கியூன்னு வந்துருச்சு. நெகட்டிவ் 2 கியூ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா 4 கியூ. அகெயின் நெகட்டிவ் தான் பெருசாக இருக்குது. ஸோ நான் நெகட்டிவ் சிம்பிள் எழுதியிருக்கேன். 7 தொலா 4 3 கியூ. கடைசியாக நம்மளோட பிக்யூ காம்பினேஷன் இருக்குது. ஸோ தம்பா தம்பா, ஸோ நாம் தம்பா சத்து 2 பிக்யூவாக மாறிடும். ஓகேவா? ஸோ 2 பிக்யூ, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. அது கூட வந்து நெகட்டிவ் இருக்கும். ஸோ 2 பெருசா சுப்ளோ பெருசா, சுப்ளோ தான் பெருசு. ஸோ இது வந்துட்டு நெகட்டிவாக மாறிடும். ஸோ சுப்ளோ தொலா 2 வந்து தீக்கு பிக்யூ. ஓகே, இதுதான் இந்த கேள்வியோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பெச்சஹான் இருக்குது. ஓகே, ஸோ பெச்சஹான் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமே. 2 பிரத்திக்கு எஃப் ஜி தோலா. ஓகே, ஸோ தோலா இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல மாறிடுச்சு.
பாசிட்டிவ் 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 நெகட்டிவ்னா நெகட்டிவாக மாறிடும். ஓகே, இப்போ இந்த எஃப்ஜி எல்லாம் ஒன்றாவும் எம்என்லாம் ஒன்றாவும் எழுதுவோம். பத்திக்கு எஃப்ஜி இங்கே வந்துட்டு தம்பா 1/2 எஃப்ஜி, அதுக்கப்புறம் தோலா 1/6 எஃப்ஜி. ஸோ இந்த எம்என் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ பெச்சஹானில் இருக்கிறனால நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற இந்த நம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீக்க டுவ எண்ணம், தீக்க வந்து என்னமா மாற்றலாம், டுவோவையும் என்னமா மாற்றலாம். ஸோ அந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணால் போதும். ஸோ தீக்க டராப் டுவ எண்ணம், அதனால கீழே டராப் பண்ணுறது மேலேயும் டராப் பண்ணுறோம். ஸோ டுவ டராப் தீக்க எண்ணம் 1 டராப் தீக்க எண்ணம். ஸோ இது வந்து பண்ணா மாற்றினால இந்த பெச்சஹான் வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. இதுவே எந்த நம்பரும் லைக் இந்த நம்பர் இதுக்கு மாறாது அப்படின்னு தெரியுமா, எல்லா நம்பரையும் எந்த நம்பருக்கு வருமோ அதுக்கு மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பெச்சஹானை மாற்றினது வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். டுவ எம்பர் எண்ணம் எஃப்ஜி தம்பா 1 darab 3 2 darab 6 FG 1/6 FG. ஓகே, இந்த இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ எடுத்து எழுதிடலாம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. சிம்பிளன் தான் பெரிய நம்பர், ஸோ அதோட சிம்பிள் நெகட்டிவ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ சிம்பிளன் தொலைத்திக்கு எண்ணம் MN. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு ஸ்டில் இந்த பெச்சஹான் இருக்குது. ஸோ பெச்சஹான் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ மேலே உள்ளது வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 4 tambah 3 7 tolak 1 6ன்னு வரும். ஸோ 6 FG tolak 6 MN. ஆனால் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி எழுதுறது வந்து வேஸ்ட்டு. ஸோ நம்ம 6 வந்து பேசிக்லி சத்துன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இன்னும் ஒரு லங்கா இருக்குது. ஸோ இது சத்துவாக மாறினுச்சுன்னா சத்துவும் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் FG மட்டும் எழுதி tolak 6 MN. ஓகே ஓகே, இப்போ இந்த கேள்விகளை பாருங்கள். இது வந்துட்டு புக்கு டெக்ஸ்டில் மஹே டிகிரியில் இருக்கிறது. ஸோ ஏ பாருங்கள், ஏ வந்துட்டு உங்களுக்கு முழு எண் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பெச்சஹான் இருக்குது, இங்கேயும் பெச்சஹான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் கணக்கு. ஓகேவா, ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் அகெயின் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்காப்பானை அப்படியே எடுத்து எழுதலாம். செகண்ட் உங்காப்பானை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ PQ bahagi 2 நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் உங்காப்பன் பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற சபூத்தனை வந்து ஒன்றா வைக்கிறது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, வேற எங்கே எக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் தம்பா 1/3 எக்ஸ். அடுத்தது PQ பார்ப்போம். PQ இங்கே PQ இருக்குது. ஸோ தம்பா PQ தம்பா PQ per 2. அப்புறம் Y இருக்குது, நெகட்டிவ் Y இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. சாரி நெகட்டிவ் நெகட்டிவ் 3 Y நெகட்டிவ் 5 Y. கடைசியாக நம்பர்ஸ் 4 7. ஓகே, இப்போ எடுத்து எழுதிட்டோம். ஸோ இந்த பிளாக்காக நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர், அதுக்கப்புறம் இங்கே உள்ள Y PQ X. ஓகே, ஸோ எப்படி இதை சம்பர் பண்ணானாக்கா இது கொஞ்சம் யோசிக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பெச்சஹான், இந்த முழு எண்ணை வந்து பெச்சஹானுக்கு மாற்ற போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு கீழே உள்ள இது தான். ஓகே, இந்த பெச்சஹானோட ஹையஸ்ட் இது வந்து தீக்க வேல்யூ. ஸோ அதனால் வந்துட்டு இந்த முழு எண் வந்து தீக்க பர் தீக்கவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தீக்க தம்பா 1 4. ஸோ கீழே உள்ள தீக்கவை அப்படியே எடுத்து எழுதுறோம். எக்ஸ் தானே, ஸோ அதனால் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிடுறோம். இது வந்து டேராப் இல்லை, அதனால கொசடுவுக்கு வராது, தம்பா தான் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ PQ பாருங்கள், சேம் திங். ஒன்று பெச்சஹானில் இருக்குது, இன்னொன்று முழு எண்ணில் இருக்குது. ஸோ கீழே உள்ள இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டுவன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மேலே PQன்னு இருக்குல்ல, இது கான்செப்ட் வந்து இது 1. ஓகேவா, சத்து PQ தான், இல்லைனா டுவ PQன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ சத்து தான், ஸோ அதோட வேல்யூ. ஸோ டுவ தம்பா 1 தீக, கீழே வந்து டுவன்னு வந்துடும், PQ வந்து எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ்னால இங்கேயும் பாசிட்டிவ் தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள் சிம்பிள் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் வந்துடும். நெகட்டிவ்னால இது தம்பா பண்ணுறோம், லப்பான் Y. இது பாசிட்டிவ், ஸோ சிம்பிள் வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஸோ தம்பா பண்ண வேண்டாம், 7 4 11. ஸோ இதுதான் வந்து இதோட விடை. ஓகே, இப்போ கொஷன் B பார்ப்போம். கொஷன் B வந்துட்டு
அகெயின் நம்ம எடுத்து எழுதுகிறோம். உங்களுக்கு பஹாகி இருக்குது, தோலா இருக்குது, டாராப் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாகி செபுத்தான் எடுத்து எழுதிடுவோம். நம் ஏபி சிமிலான் எம்என். இங்கே வந்து தீக. இங்கே வந்து எந்த ஒரு பொம்பளையும் உபாவும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நெகட்டிவ் டூவு, இதோட உபுகான் வந்து டாராப் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் டாராப் பண்ணல. இங்கே ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டூவோ டாராப் இம்பாக்ட் வந்துட்டு லாப்பான். ஸோ நெகட்டிவும் பாசிட்டிவும் டாராப் பண்ணால் நெகட்டிவ் வரும். ஸோ டூவோ டாராப் இம்பாக்ட் லாப்பான் எம்என். அகேன் நெகட்டிவோட நெகட்டிவ் டாராப் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவாக மாறிடும். ஸோ டூவோ டாராப் தீக்கு எண்ணம் எண்ணம் ஏபி. ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் உள்ள கல்குலேஷன் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவைட் இருக்குல்ல, இது வந்து பண்ணலாம். ஏன்னா 3, 6, 9 இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. ஸோ 1 3 3, 2 3 6, 3 3 9. இந்த ஏபி எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டுவ ஏபி தோலா தீக எம்என். ஸோ இது சத்துனால இதுக்கப்புறம் நம்ம அதை எழுத தேவையில்ல. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். லாப்பான் எம்என் தம்பா எண்ணாம் ஏபி. ஓகே. ஸோ இப்போ வந்து சேமாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். டுவ ஏபி இங்கே ப்ளஸ் எண்ணாம் ஏபி. அப்புறம் இது ஒன்றா எடுத்து எழுதலாம். தீக எம்என் தோலா லாப்பான் எம்என். ஸோ இது பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் தான் வரும். ஸோ டுவ தம்பா எண்ணாம் வந்துட்டு லாப்பான் ஏபி. நெகட்டிவ் 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 எழுதுகிறோம். தம்பா பண்ணாக்கா லாப்பான் தம்பா தீக 11 எம்என். ஓகே. இதுதான் வந்து இதோட விடை. ஓகே. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிறது வந்து எப்படி உங்கப்பன் அல்ஜப்ராவை வச்சு தம்பா தோலா பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ ஒப்ராசி தம்பா ஒப்ராசி தோலா. இந்த ஒப்ராசி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா. ஓகே. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா தம்பாலையும் தோலாலையும் ஒரே இதுதான் வரும். ஓகேவா. ஸோ அதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தம்பா தோலாக்கு ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பாசிட்டிவ் தான் எழுத போகிறீங்க. இந்த இருக்கிற 2 எண்ணையை வந்து தம்பா பண்ணுவீங்க. ஓகே. அதுவே நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா சிம்பிள் ஸ்டில் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் நம்பரை வந்து நீங்கள் தம்பா பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ நெகட்டிவ் லாப்பான் நெகட்டிவ் தீக்கன்னு இருந்துச்சுனாக்கா லாப்பான் தம்பா தீக்கு 11 எழுதுவோம். ஓகே. ஆனால் சிம்பிள் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். இதுவே ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருந்துச்சுனாக்கா ஓர் ஒன்று முன்னுக்குள்ளது நெகட்டிவ் பின்னாடி உள்ளது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா எது வந்தாலும் சரி இது பேஸவாக இருந்துட்டாலே நீங்கள் வந்து யங் மன்ன பெருசாக தான் பார்க்க போகிறீங்க. எந்த சிம்பிளுக்கு பின்னாடி உள்ள நம்பர் வந்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு அந்த பெருசாக இருக்கிற சிம்பிளை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். பாசிட்டிவ் பெருசாக இருந்தால் பாசிட்டிவ் எழுதணும், நெகட்டிவ் பெருசாக இருந்தால் நெகட்டிவ் எழுதணும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஒப்ராசி வந்து தோலா. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் லீமு நெகட்டிவ் டூ இருந்துச்சுன்னா லீம தோலா டூவு. அதுவே பாசிட்டிவ் டூவு நெகட்டிவ் லீமா இருந்தாலும் லீம தோலா டூவு. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து தோலா பண்ணி எடுத்து எழுதணும். ஓகே. இது வந்து தம்பா தோலாவோட ரூல்ஸு. இதுவே டாராப் டான் பஹாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரூல்ஸு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா. பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவில் தான் இருக்கும். நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல மாறிடும். இதுவே மேலே மாதிரி இருந்துச்சுனாக்கா நெகட்டிவ் பாசிட்டிவ் சூப்பர் பேஸவாக இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி நெகட்டிவ் தான் வரும். ஸோ டாரா பண்ணுறது டாரா பண்ணணும், பஹகி பண்ணுறது வந்து பஹகி பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.